சோழ மன்னர்களிலேயே மிகவும் புகழ்பெற்ற மன்னன் ராஜராஜ சோழன். இயற்பெயர் அருண்மொழி. போளூர் அருகே திருமலை பாறை கல்வெட்டில் ராஜராஜனின் இயற்பெயரான அருண்மொழியுடன் அலை புரியும் புனர் பொன்னி ஆருடைய சோழன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் மதுராந்தகன். குடும்ப உறவு பாருங்கள். ராஜராஜ சோழன் தன்னுடைய சித்தப்பனான மதுராந்தக சோழன் மீது பெரும் பற்று கொண்டிருந்ததால் அந்த பெயரையே தன்னுடைய மகனுக்கும் சூட்டியிருக்கலாம் என்று சோழர் சரித்திரம் நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜராஜ சோழனின் பெயர்கள் என்னவெல்லாம் தெரியுமா? க்ஷத்ரிய சிகாமணி, ராஜேந்திர சிம்மன், உய்யக்கொண்டான், பாண்டிய குலாசனி, கேரளாந்தகன், நித்தவிநாதன், ராஜஸ்ராயன், சிவபாதசேகரன், தெலுங்க குலகாலன், ஜனநாதன், ரவிகுல மாணிக்கம், நிகரிலி சோழன், சோழேந்திர சிம்மன், சோழ மார்த்தாண்டன், ராஜமார்த்தாண்டன், சோழ நாராயணன், கீர்த்தி பராந்தகன், மும்முடிச் சோழன், ஜெயங்கொண்ட சோழன், சிங்களாந்தகன் ராஜராஜ சோழனின் பட்டப்பெயர்கள் இவை. அதேபோல அவருடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கு உத்தம சோழன், சோழேந்திர சிம்மன், விக்கிரம சோழன், முடிகொண்ட சோழன், பண்டித சோழன், கடாரம் கொண்டான், கங்கை கொண்ட சோழன். வீர ராஜேந்திரன், பூர்வதேசமும் கங்கையும் கடாரம் கொண்ட ஐயன், அதிசய சோழன், ஜெயசிம்ம சிம்ம சரபன், மலைநாடு கொண்டான், மண்ணை கொண்ட சோழன், மகிபால குலகாலன், வீர சோழன், ராஜராஜேந்திரன், மதுராந்தகன், இரட்டப்பாடி கொண்ட சோழன், நிருபதிவாகரன், பார்த்திவேந்திரன், மனுகுல சோழன், ராஜவித்யாதரன், உதரவிடங்கன், தான வினோதன், பராக்கிரம சோழன். எப்படி? சோழர் ஆட்சியில்தான் தமிழில் பாடவும் ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய புராணம் போன்ற இலக்கியங்கள் சோழர் காலத்தில்தான் உருவாயின. இயல், இசை, நாடகம் ஆகிய 3 தமிழும் சோழர்கள் காலத்தில் சிறந்து விளங்கியுள்ளன. போ. வேல்சாமி போன்ற ஆய்வாளர்கள் தன்னுடைய நூல் சோழர் காலத்தில் சமஸ்கிருத கல்லூரிகளே இருந்தன என்ற கட்டுரையில் பல்லவர்கள் காலம், சோழர்கள் காலம், நாயக்கர்கள் காலம், மராட்டியர்கள் காலம், ஆங்கிலேயர்கள் காலத்தின் முன்பகுதி என்று தமிழ்நாட்டின் வரலாற்று காலம் முழுமையும் வடமொழி கல்லூரிகளே செயல்பட்டு வந்தன என்று குறிப்பிடுகிறார். இது பிபிசிக்காக கலெக்டிவ் நியூஸ் ரூம் வெளியீடு.